ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு BFC 360. வாங்க இன்றைக்கி நம்ம குளத்தூர் டேமுக்கு மீன் பிடிக்க போகலாம். இந்த வீடியோ வந்து சென்னையில் மழை நிறைய வந்தபோது நிறைய தண்ணி வந்துச்சு. அப்போது வந்து இந்த குளத்தூர் டேமில் நிறைய தண்ணி வேகமாக ஓடிட்டு இருந்தது. அப்போது நம்ம ஏரியாவில் இருக்கவங்க எல்லாம் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அதை விட தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அந்த குளத்தூர் டேமோட பிரிட்ஜு மேலே தான் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன். நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. வேடிக்கை பார்க்குறவங்க, அப்புறம் மீன் பிடிக்கிறவங்க, பிரிட்ஜு மேலேருந்தே தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய ஜிலேபி மீனும் கிடச்சிது. அதே மாதிரி அந்த தண்ணியில் இறங்கியும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு பழக்கமாக என்னன்னு தெரியல. வேகமாக தான் போச்சு தண்ணி. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு பழக்கமாக இருந்திருக்குமோ என்னவோ. ஆனால் நல்லா பிடிச்சிட்டு இருந்தாங்க. பிரிட்ஜில் கொஞ்ச நேரம் நான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகலான்னுட்டு இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி, பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுது. பிரிட்ஜ் மேலே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு இருந்தேன். அந்த தூண்டியில் கிடைக்கல, 1-2 தான் சின்ன சின்ன கிடச்சிது. ஆப்போசிட்டில் ஒருத்தர் பிடிச்சிருந்தார். அவருக்கு ஆப்போசிட்டில் நல்லா டக்குன்னு ஒரு பெரிய மீன் கிடச்சிது. ஒரு பெரிய ஜிலேபி மீன். தண்ணி கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் ஓடிச்சு. ஆனால் இப்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடிச்சு. ஏன்னா இந்த மெட்ரோ வாட்ரு ஒர்க்கில் இருந்ததுனால அந்த இடத்த கொஞ்சம் மூடி வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த ப்ரோ பிடிச்சிருக்காரு பாருங்கள். எவ்வளோ இது பெரிய மீன் தான். எப்படியும் 1/2 கிலோ வரும் அந்த மீன். சரி வாங்க நம்ம டேமில் போய் மீன் பிடிக்கலாம். வந்தீங்களா? ஓகே. அங்கே பாருங்கள், வந்த உடனே இங்கே எவ்வளோ பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி சும்மா வேகமாக ஓடுது. அதையும் அவங்க பொருட்படுத்தலை. மன தைரியம் கொஞ்சம் அதிகம்தான். நான்லாம் போனேன்னா கொஞ்சம் பயம்தான் எனக்கு. தண்ணி எவ்வளோ வேகமாக போகுது. கால் எடுத்திங்கன்னா அப்படியே அடிச்சுட்டு போயிடும் போல், அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. அந்த இடத்துல இவங்க மீன் பிடிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, எல்லாம் பெரிய பெரிய மீன். நீங்கள் பார்க்குறதுக்கு என்னடா மீன் வரலையே, சும்மா தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ பெரிய மீன் பிடிக்கிற மட்டும் பாருங்கள். ஏன்னா இப்போ இவ்வளோ தண்ணியில் வந்து சின்ன மீன் எப்படியும் 1 கிலோ 2 கிலோ மீன் கூட வந்து ஓடி போயிடும். இப்போ இவங்க பிடிக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் அதை பார்த்தீங்களா வந்துட்டான் பார்த்தீங்களா. அதான் இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஒரு 5 கிலோக்கு மேலே தான் இருக்கும் எல்லாமே. இப்போது இந்த இலை தழை வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு படலம் வரும். அந்த படலத்தில் தான் ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்க பார்த்தது. ஆனால் அது தவிர்த்துட்டாங்க. பாருங்கள், இப்போது இவருக்கு இந்த கொசுவலெல்லாம் போட்டு பிடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வாட்டப்படலை. ரொம்ப கொஞ்சம் இல்லை, செம்ம ஸ்பீடு தண்ணி. அந்த ஸ்பீடு தண்ணியில் நீங்கள் அந்த கொசுவலையெல்லாம் போட்டு பிடிக்க முடியாது, இழுத்துட்டு போயிடும். ஆனால் ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கிற தண்ணியில் நீங்கள் சின்ன சின்ன ஓட்டையை வச்சுட்டு நம்ம இருக்கிற அந்த கொசு வலையை போட்டு பிடிச்சோம் அப்படின்னா அது தண்ணி வேகத்தில் ஃபுல்லாக அவ்வளோ வேகமாக எடுத்து தான் போகுமே தவிர நமக்கு அதில் மீன் பிடிக்க முடியாது. இப்போ இவர் பக்கத்தில் ஒருத்தர் இந்த கம்பி வச்சுருக்காரு பார்த்தீங்களா வலை, அதில் வந்து ஓட்டை பெருசாக இருக்கும். அதாவது கண்ணுன்னு சொல்லுவாங்க. 2 விரல் கண்ணு, 3 விரல் கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பெரிய மீன் வேணும்னா 4 விரல் கண்ணு, 5 விரல் கண்ணு, அதாவது 5 கிலோ மீன் 10 கிலோ மீன் வேணும்னு சொன்னால் அந்த மாதிரி கண்ணு வச்சு வலை கட்டணும். சின்ன மீன் வேணும் அப்படின்னு சொன்னால் பாருவாங்க. அங்கே பாருங்கள், அவர் இழுத்துட்டு போயிடுச்சு பாருங்கள். இழுத்துட்டார். அவர் காப்பாற்றிட்டாங்க. ரொம்ப ஒரு அடித்து செல்லப்படவில்லை. கிட்டே தான் இருந்துட்டார், பிடிச்சிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பயம் இல்லை போல். நல்லா அந்த தூரத்தில் ஒரு குரூப் அங்கே பாருங்கள் வந்துடுதா. அப்படி
அந்த பாக்ஸில் வச்சு முடிச்சுட்டு ஐயோ ஐயோ பாக்ஸ் போச்சு போச்சு போ சரி ஓகே. அப்புறம் இந்த பாக்ஸை விட்டுட்டாரு. அந்த பாக்ஸில் பிடிப்பாங்க, நம்ம வலையிலே வச்சு பிடிப்போம். இங்கே ஒரு மீன் வருது பாருங்கள், பெரிய மீன் ஒன்று வருது சைடில். பாக்ஸில் வச்சு பிடிப்போம், வருது 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 வருது. இதுதான் இந்த மாதிரி சில வந்து இந்த மாதிரி சிலர் வந்து நம்ம கையில் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு தான் மாட்டிக்கிறது தண்ணியில். சரி, அப்புறம் அந்த தூரத்தில் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பாருங்க ஒரு மீன் ஏறுது பாருங்க, அந்த தூரமாக அந்த வேகத்தில் தண்ணி வேகத்தில் ஏறுது, எகிரி குதிக்கிறது. நீங்கள் எதை பார்க்குறதுனே தெரியாது, அழகாக இருக்கும் இந்த மீன் எகிரி குதிக்கிறது. தண்ணியில் இந்த பக்கந்து வர்ற மீன் மேலே தண்ணியில் ஏற பார்க்குது, மேலேருந்து வர மீன் கீழே இறங்க பார்க்குதுங்க. பார்த்தீங்களா, வருது பார்த்தீங்களா, பிடிச்சாரு. ஒன்று பிடிச்சாரு. எப்படி பார்த்தீங்களா, இது இந்த மீன் இந்த மாதிரி ஒரு நம்ம வலை தண்ணி டக்குன்னு போகணும், அந்த வலையில் புகுந்து தண்ணி டக்குன்னு போகணும். அப்படின்னாம நம்ம இந்த மாரி மீன் பிடிக்கலாம். ஆனால் கொசு வலையில் பிடிச்சாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு வந்து பெரிய மீன் கிடச்சிதா என்னவோன்னு நான் பார்க்கல. அந்த கொசு வலையில் ஜிலேபி மீன் பெருசாக கிடச்சிது, கெண்டை மீன் கிடச்சிது, ஜிலேபி மீன் கிடச்சிது, எல்லாமே கிடச்சிது. சூப்பராக பிடிச்சாரு அண்ணன். அது பிடிச்சி பையில் போட்டார். பிடிச்சிட்டு பார்த்து போட்டு அப்படி போடு அழகா. ஆமாம், பிடிச்சி போட்டுட்டாரு. அப்புறம் அங்கே தூரமாக இருக்கவங்க இங்கே கிட்ட வாங்க, இங்கே வருது சொல்லியிருந்தாங்க. அங்கே வரல மீன், ஆக்சுவலாக அது தூரமாக தான் இருந்தாங்க. அந்த ரெண்டு பேர் நிற்கிறாங்களா, அவர் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தார். அங்கே ஒரு குரூப் இருக்குது பாருங்கள், கடைசியாக அந்த குரூப்பு என்ன தான் மீன் பிடிச்சாங்கன்னு தெரியல, கடைசியாக கொண்டு வந்தாங்க பேகு. ஆனால் அது என்னோடய மொபைல் சார்ஜ் இல்லாமல் அவங்க எடுத்துகிட்டு வந்ததுனால கேப்சர் பண்ண முடியல. ஆனால் அங்கே நிறைய மீன் கிடச்சிது, பெரிய பெரிய மீன் கிடச்சிது. அங்கே பேக்கை எப்படி தான் வச்சுருந்தாங்கன்னு தெரியல, அதுவும் கொசுவில் தான். ஆனால் அங்கே பார்த்தீங்களா, அவங்க கிட்டே ஒன்று குதிச்சுது பாருங்கள். அது கரெக்டாக அந்த ஒரு லொக்கேஷன் பிடிச்சிட்டாங்க. அந்த லொக்கேஷன்லேயே தான் அவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கவங்களும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கவங்க வந்து தண்ணி இங்கே வெறும் செம்ம ஸ்பீடு, அதனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் நீங்கள் நின்று பிடிக்க முடியும். வருது பாருங்க, ஓடு 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 அது ஓடி போச்சு, உள்ள ஓடி போச்சு. வரும்னு நினச்சேன், ஆனால் அது வரல, உஷாராயிடுச்சு, ஓடி போச்சு உள்ள. ஏன்னா இங்கே 3 பேர் கூட்டமாக இருந்தாங்களே, பிடி மேலே இருந்து வேற கத்திட்டு இருந்தாங்க, அதனால் அது உள்ளே ஓடி போயிடுச்சு. நம்ம ஹீரோ வரார் பாருங்க, இவர் தான் வந்து நம்ம கண்டென்ட்டுக்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். எப்படின்னா, இவர் இப்போ தான் வராரு. இவர் வந்து இவர் வச்சிருக்கிறது வந்து ஊத்தான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஊத்தானா அந்த கம்பி இது வச்சு அந்த கதாபாத்திரம் சொன்னல, இப்போ தான் ஒரு கதாநாயகன் இவர் மாட்டிக்கிட்டாரு, அந்த படலத்தில் மாட்டிக்கிட்டாரு, செடி படலத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் நினச்சோம் எல்லாருமே. அங்கேருந்து பிடிங்க காப்பாற்றுங்கன்னு நினச்சோம். பார்த்துட்டு விழுந்துட்டார் பாருங்க. அச்சோ, ஆனால் கொஞ்சம் பயம், எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம், என்னென்னா அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஆனால் எழுந்து நின்றுட்டார். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு இடுப்பளவு தான் தண்ணி, அந்த டேம் கீழே அந்த தண்ணி வருது பார்த்தீங்களா, விழுற இடத்துலேருந்து அந்த இடத்துல தண்ணி ஸ்லோ ஆகிடுச்சு. அப்போது வந்து அவர் நின்றுட்டார். இடமும் கொஞ்சம் முட்டி அளவு தான் தண்ணி இருந்துச்சு. எழுந்து நின்று திருப்பியும் அவர் வந்து மீன் பிடிக்க வந்துட்டார். அவர் கை கொடுத்து கூப்பிட்டாரு, அவர் கை கொடுத்தாரு, அவரால் கரெக்டாக கொடுக்க முடியல. அவர் ஒரு காலை தூக்கின உடனே அந்த ஃபோர்ஸ் அப்படியே அவரையும் தள்ளுது. அவரை தள்ளி கீழே தள்ள பார்த்தது தண்ணியாக. சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். கொஞ்சம் உஷாராக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து பாதுகாப்பு இல்லாமல் நம்ம பிடிக்கிறது வந்து ரொம்ப தப்பு. அதாவது இது வந்து பரவாயில்ல, இது நம்மளுக்கு இவங்களுக்கு தெரியும். அதாவது தெரிஞ்சாலும் தெரியலனாலும், நீச்சல் தெரிஞ்சாலும் நீச்சல் தெரியலனாலும், இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் நம்ம மீன் பிடிக்கக்கூடாது. ஏன்னா அங்கே காவல்துறையில் வந்து சொல்லிடுவாங்க, நீங்கள் மீன் பிடிக்கக்கூடாது, மீன் தண்ணி வேகத்தில் வந்து அடிச்சுட்டு போயிடுவீங்க, உங்களை வந்து நாங்கள் காப்பாற்ற முடியாது, அந்த டைமில் நீங்கள் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவாங்க. மக்கள் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க.
ஆனால் யாராக இருந்தாலும் பொறுத்து மாட்டேன். மக்கள் மட்டும் இல்லை, நான் கூடங்க நானும் இறங்கிடுவேன் தான் தண்ணி வந்துச்சுன்னா. அவ்வளோ தண்ணி, அவ்வளோ மீன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே, எல்லாருக்கும் மீன் கிடைக்கணும், மீன் பிடிக்கணும். அவர் திருப்பியும் தண்ணியிலேருந்து விழுந்து எழுந்து பிடிக்க ஆரம்பித்தார். எல்லாருக்குமே மீன் கிடைச்சிது தான். யாருக்கு எனக்கு கிடைக்கல, உனக்கு கிடைக்கலன்னு சொல்லலை, எல்லாருக்குமே மீன் கிடைச்சிது. சூப்பராக எல்லாமே பிடிச்சாங்க. செம்ம ஸ்பீடு தண்ணி. ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு நெட்டு மட்டும் இருந்துச்சுன்னா நானும் போயிட்டு பிடிச்சிருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருந்தா நான் வீடியோ இப்படி எடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அவர் பார்த்தீங்களா எப்படி பீட் அடிக்கிறார் பாருங்க. அவ்வளோ தண்ணியில் அவ்வளோ ஸ்பீடாக போகுது, பீடியை பற்ற வச்சு அடிக்கிறார் பாருங்க, அழகா. அதுதான், அதாவது அவங்களுக்கு ஒரு அசட்டு தைரியம், நம்மளை என்ன பண்ணிட முடியும் என்ன. ஏன்னா நிறைய பார்த்துருப்பாங்க இல்லையா, நிறைய பார்த்துருப்பாங்க. இதை விட பெரிய பெரிய தண்ணியெலாம் பார்த்துருப்பாங்க. அவங்கள அசால்ட்டாக நின்று பிடிக்கிறாங்க. ஸ்டைலை பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதனால் நம்ம அவங்கள எதுவும் சொல்லவும் முடியாது. காவல்துறை அப்புறம் தான் வந்தாங்க, ஈவினிங்காக தான் வந்தாங்க. அவங்க பார்த்துட்டு எல்லாரையும் கிளம்புங்க, இங்கே தடை செய்யப்பட்ட பகுதி, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே வேடிக்கை பார்க்க வரவங்க நிறைய பேர் நீச்சல் தெரியாதவங்களாம் அங்கே இறங்கி மீன் பிடிக்கிறதுக்கு இறங்கிட்டாங்க. நீச்சல் தெரியாதவங்க, சின்ன பசங்களாம் இறங்க பார்த்தாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த இடத்துல தடை பண்ணாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள், அது இந்த தண்ணி கம்மியாகிற வரைக்கும் அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம ஆளுங்க யாரும் கேட்கல, போனாங்க, பிடிச்சாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டார். ஒரு 10 கிலோ மீன் வெட்டின வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 10 கிலோ மீன் எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரியுமா? எங்கேருந்து வாங்கினேன்னு தெரியுமா? ஒரு இடத்துலேருந்து வாங்கினேன்ட்டு உங்களுக்கு தெரியும். அது இந்த இடம் தான், அதுலேயே சொல்லியிருப்பேன். அந்த மீன் எப்படி பிடிச்சாங்கன்னு பாருங்கள். இப்படி தான் நின்றுட்டு இருந்தார். இவர் விழுந்து மேலே திருப்பியும் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் போயிட்டு மீன் பிடிக்க போனார். வெயிட் பண்ணி பார்த்தாரு. அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வெயிட் பண்ணதுக்கு உண்டான பலனும் கிடைச்சிது. எப்படி தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க. கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு ஒரு மீன், கண்ணா 2வது லட்டு தின்ன ஆசையா அப்படின்னும் போது இன்னொரு மீன் எப்படின்னா தூரமாக பிடிச்சாரு. அங்கே பிடிச்சிட்டு அந்த மீனை எடுத்துகிட்டு வரும்பொழுது, கரையில் ஏறும்பொழுது அவருக்கு கிடைச்சிது, டக்குன்னு கிடைச்சிது. அந்த கரையில் ஏறும்போது பிடிச்ச மீன் தான் அந்த 10 கிலோ மீன். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது சின்னதாக தான் தெரியும். ஆனால் கையில் வச்சு நான் கண்டிப்பாக அது 10 கிலோ மீன் தான். நான் எடை போட்டு பார்க்கல. பட் இருந்தாலும் என் பையன் அவன் ஈக்குவலுக்கு அந்த மீன் இருந்துச்சு. ஸோ அது நானே வச்சு கணக்கு போட்டேன். ஏன்னா என்னால் தூக்க முடியல அந்த மீன், அவ்வளோ வெயிட்டு. நல்லா இருந்துச்சு. பாருங்க, அப்படி பிடிச்சார் பார்த்தீங்களா ஒன்று. இது முதல் லட்டு அப்படி வந்தாரா. இந்த கொசு வலை பார்த்தீங்கன்னா சொன்னல, கொசு வலையில் கிடைக்காது, அது அடிச்சுட்டு போயிடும்.
இப்போது அந்த 2வது லட்டு எப்படி பார்க்குறீங்களா? இப்போது இந்த பாருங்க 2 லட்டு 3 லட்டு பிடிச்சிருக்கலாம், பின்னாடி கிடச்சிட்டு விட்டார். அச்சோ, இவருக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இவர் பொறுமையாக தூக்கிட்டு மேலே வந்தார். ஏற முடியல, வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தார். தூக்கிட்டு வந்து கரையில் போட்டார். போட்டுட்டு 2 மீன் 1000 ரூபா, 1 மீன் 500 ரூபா கொடுத்து எடுத்துங்க அப்படின்னாரு. சரி, நான் எனக்கு அதில் இருக்கிற பெரிய மீனை பார்த்து ஒன்று எடுத்துட்டேன். அது 500 ரூபாய்க்கு அந்த மீன் வாங்கினதுன்றது வந்து பெரிய விஷயந்தான். அந்த மீன் 1 கிலோ 160 ரூபா. நானும் அதில் ஒரு மீனை வாங்கிட்டு வந்தேன். அந்த மீன் ஒரு மீன் தான் அந்த பெரிய 10 கிலோ மீனை வெட்டினது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.